drawing angles class 6 chapter lines and anglesல நம்ம இந்த டாபிக்ல இந்த வீடியோல drawing angles தான் பார்க்க போறோம். So Vidya wants to draw a 30-degree angle and name it TIN using a protractor. In TIN, I will be the vertex. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க I vertex-ஆ இருக்கணும், ITன்றது ஒரு arms and INன்றது இன்னொரு arm. Keeping one arm, say INன்றது base அப்படின்றதும் கொடுத்துட்டாங்க. IT வந்து it should take the turn around 30 degree. இதெல்லாமே hint கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம first என்ன ஸ்டார்ட் பண்ணோம்? Step 1. We begin with the base, draw IN. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்ம ஒரு லைன் போட போறோம். இந்த லைன் வந்து IN அப்படின்னு மார்க் பண்ண போறோம். இது ஸ்டெப் 1. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டெப் 2. We will place the center point of the protector. இந்த ப்ரொடெக்டர்ல இதுதான் நம்மளோட சென்டர் பாயிண்ட். அது வந்து ஆன் ஐ, நம்ம ஐன்ற அந்த வேர்டெக்ஸ்ல கரெக்டா வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அலைன் IN டு O லைன். O லைன் அப்படின்றது இந்த பேஸ் லைன் அப்படின்றது தான் O லைன். ஸோ அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே வந்து எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு ப்ரொடெக்டர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ப்ரொடெக்டர் எடுத்துகிட்டு வந்து அதோட மிட் பாயிண்ட், எக்ஸாக்டாக மிட் பாயிண்ட்டை கொண்டு வந்து நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகே, நம்ம வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? அந்த வேர்டெக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வேர்டெக்ஸ்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த லைன்லேயும் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் இங்கே சின்னதாக ஒரு க்ரீஸ் இருக்குது, லைட்டாக கீழே வந்திருக்கு. ஆனால் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் பேப்பரில் பண்ணும்போது. தேர்ட் ஸ்டெப்பு, நவ் ஸ்டார்டிங் ஃப்ரம் O, கவுண்ட் யுவர் டிகிரி. 0, 10, 30 அந்த மாதிரி டிகிரியை கவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு மார்க் பண்ணோம். அதுதான் பாயிண்ட்டு T. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? 30 டிகிரி அப்படின்றது பென்சில் எடுத்துட்டு கீழே 0 டிகிரி, அடுத்து 10, 20, 30. ஸோ 30க்கு நேர ஒரு டாட்டு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்றாங்க நமக்கு? யூசிங் எ ரூலர். இந்த 30 டிகிரி மார்க் பண்ண அப்புறம் அந்த ரூலர் ஒன்றை யூஸ் பண்ணி ஜாயின் த பாயிண்ட் INT. ஸோ இதை எடுத்துட்டு வந்து ஒரு நம்ம லைன் வரைய போறோம் நம்ம இப்போ. ஸோ இதுதான் நம்ம பாயிண்ட் வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு இந்த இடத்துல நமக்கு இது ஆங்கிள் மார்க் பண்ணி 30 டிகிரி. ஓகே, 30 IN is the required angle. 30 டிகிரி நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ லெட்ஸ் பிளே a game 1. ஸோ கேம் 1 என்ன அப்படின்னா, this is an angle guessing game. Play this game with your classmates. உன் கிளாஸ்மேட்டை 2 டீமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, டீம் 1ல சீக்ரெட்டாக ஒரு ஆங்கிளை மெஷர் பண்ணிடணும், அதில் எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 49 டிகிரியை மெஷர் பண்ணணும், ஆனால் அங்கே எழுதியிருக்கக்கூடாது அந்த டயக்ராமில். டீம் 2 நவ் கெட்ஸ் டு லுக் இன் டு த ஆங்கிள். நீங்கள் அந்த பிக்சர் பார்த்துட்டு குயிக்காக அது என்ன டிகிரி அப்படின்னு கெஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுறது கரெக்டாக இருந்ததுன்னா டீம் 2க்கு பாயிண்ட்டு, தப்பாக இருந்ததுன்னா டீம் 1க்கு பாயிண்ட். இதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் மெஷர் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு கேம். லெட்ஸ் பிளே a game 2. செகண்ட் கேம். இங்கே கேமில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறாங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டீம் 1 என்ன ஆங்கிள் மெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 34 டிகிரி அப்படின்னு. A player from team B must draw the angle on the board without using protector. ஸோ ப்ரொடெக்டரே இல்லாமல் இப்போ வரைய போகிறாங்க. வரையும் போது அது கரெக்டாக தப்பான்னு மெஷர் பண்ணிட்டு கரெக்டாக இருந்தால் டீம் 1க்கு மார்க்கு, தப்பாக இருந்தால் டீம் 2க்கு பாயிண்ட். ஸோ இது 2 கேம். ஃபிகர் இட் அவுட். Figure it out. In figure 2.23, list all the angles possible. Did you find them all? Now guess the measures of all the angles. இதில் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸையும் நம்ம இப்போது பாசிபிள் ஆங்கிள்ஸை மெஷர் பண்ணி எழுத போகிறோம்.
Then measure the angles with the protractor. Record all the numbers in the table. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம எழுதிட்டு இது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபிகரில் எங்கெல்லாம் ஆங்கிள் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல பாயிண்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாயிண்ட் ஏக்கு இந்த பக்கமும் ஒரு ஆங்கிள் இருக்கும், இந்த பக்கமும் ஒரு ஆங்கிள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏயோட ஒரு சைடு ஆங்கிளை நம்ம மெஷர் பண்ணுவோம். பாயிண்ட் ஏல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏல ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தா இதோட ஆங்கிள் என்னவா இருக்குது? ஏவோட ஆங்கிள் வந்து 75. இதை 75ன்னு எப்படி சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள். ஸோ ஏவோட ஆங்கிள் இந்த இடத்துல இருக்குது. இங்கே இந்த ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி இது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இங்கே வரும்போது 70க்கும் 80க்கும் நடுவில் இருக்குது. ஸோ நடுவில் இருந்ததுன்னா அது 75 எக்ஸாக்டாக நடுவில் இருக்குது. அப்போ இந்த ஆங்கிளை நம்ம 75 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பக்கம் ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு அதே 75 டிகிரி தான் வருது. ஸோ ஏக்கு நமக்கு ரெண்டு பக்கமும் 75 வரதுனால 75 டிகிரி அப்படின்னு எழுதிட்டேன். அடுத்தது பியோட பாயிண்ட்டு. ஸோ பியோட பாயிண்ட் வந்து நமக்கு இதுக்கு ஆங்கிள் வந்து இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ஏன்னா இது லைன் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த பிக்கு நமக்கு ஆங்கிள் கிடையாது, அதனால் மார்க் பண்ண வேண்டாம். அடுத்தது நம்ம சி ஆங்கிளுக்கு போயிடலாம். சிக்கு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஆங்கிள் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இந்த பக்கம் மெஷர் பண்ணும்போது ஓகே, இப்போ நான் சிக்கு இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்போ இது 0, இந்த பக்கம் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10, 20, 30 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகி இது எங்கே வந்து அந்த சி லைன் முடிஞ்சிருக்கு பாருங்கள், அதோட ஆர்ம் வந்து 110ல் ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ இங்கே தான் நம்மளோட ஒரு ஆர்ம் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஆர்ம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து முடியும் போது இங்கே 110. ஸோ அப்போ இதோட ஆங்கிள் வந்து 110 டிகிரி. அடுத்தது நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம். சிக்கு இன்னொரு இதில் பாசிபிள் எல்லா ஆங்கிளையும் பார்க்க சொன்னதுனால நம்ம பாசிபிள் ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறோம். ஸோ இந்த பக்கம் பார்க்கும்போது ஸோ எனக்கு எங்கே வந்திருக்கீங்க, 70க்கும் 80க்கும் நடுவில் இருக்குது. ஸோ 75. ஸோ சியோட இந்த பக்கம் 110, இந்த பக்கம் பார்க்கும்போது 75 டிகிரி. அப்புறம் டி பாயிண்ட் டி அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்றது 180 டிகிரி. ஸோ டிக்கு அப்புறமா பாயிண்ட் வந்து எல். இந்த பாயிண்ட் எல்லுக்கு போயிடலாம். ஸோ பாயிண்ட் எல்லில் நமக்கு பாயிண்ட் எல் மெஷர் பண்ணும்போது இதோட ஆங்கிள் பாயிண்ட் எல்லுக்கு நமக்கு இந்த பக்கமும் ஆம் இருக்குது, இந்த பக்கமும் ஆம் இருக்குது, ரெண்டு பக்கமும் ஆம் இருக்குது. தெரியுதா? இந்த சைடு ஒரு லைன் இருக்குது, இந்த சைடு ஒரு லைன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு லைனுக்கு வருவோம். இந்த பக்கம் லைனு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது வந்து ஃபினிஷ் ஆகிற இடம் 80 டிகிரி அப்படின்னு இதாகிருக்கு. அதுவே இந்த சைட்லேருந்து வரும்போது அது 100 டிகிரியாக இருக்குது. ஸோ எல்லுக்கு இந்த பக்கம் 80 டிகிரி, இந்த பக்கம் வரும்போது அது என்னவாக இருந்ததுன்னா 100 டிகிரி அப்படின்னு இருந்தது. அண்ட் அடுத்தது அதே மாதிரி பாயிண்ட் எஸ்ஸுக்கு பார்க்க போகிறோம். ஸோ சைமல்டேனியஸாகவே நம்ம இது பார்த்துடலாம். ஸோ பாயிண்ட் எஸ்ஸை வந்து எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது எஸ்ஸுக்கும் இந்த பக்கம் ஒரு லைன் இருக்குது, ரைட் சைடில் ஒரு லைன் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு ஆர்ம் இருக்குது. ரைட் சைடு ஆர்மில் இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும். 0, 10, 20, 30 கவுண்ட் பண்ணி இது 100 டிகிரியில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. இது ரைட் சைடுக்கு. அது லெஃப்ட் சைடுக்கு பார்க்கும்போது இங்கேருந்து 0 ஸ்டார்ட் பண்ணோம். 0 ஸ்டார்ட் பண்ணால் அது 80ல் முடிஞ்சிருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் 80 டிகிரி, வேறஸ் ரைட் சைடில் 100 டிகிரியில் முடிஞ்சிருக்கு. இப்போ இதே மாதிரியே நம்ம பாயிண்ட் பி அண்ட் ஆர்க்கு பார்க்க போகிறோம். பாயிண்ட் பி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். பாயிண்ட் பிக்கு ரெண்டு பக்கமும் நமக்கு லைன் இருக்குது, ரெண்டு பாசிபிள் லைன்ஸு. இந்த சைட்லேருந்து பாயிண்ட் பிக்கு லெஃப்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது அது 10, 20 அப்படின்னு வந்து 80ல் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது அது இங்கே பாருங்கள், ரைட்லேருந்து பார்க்கும்போது அது இப்படி வந்து 90 + 100. ஸோ இந்த பக்கம் 80, இந்த பக்கம் 100 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே எனக்கு இது 80 டிகிரி,
இந்த பக்கம் 100 டிகிரி அண்ட் லாஸ்ட்டாக பாயிண்ட் ஆர். பாயிண்ட் ஆருக்கும் நமக்கு 2 வியூ இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு வியூ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 80, அதுவே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வரும்போது 100. ஸோ இந்த பக்கம் பார்க்கும்போது 100 டிகிரி அண்ட் இங்கே பார்க்கும்போது 80 டிகிரி. ஸோ இப்படி தான் ஒரு பக்கமாக நான் எந்த லைனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறனோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆங்கிள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் சைட் லைனுக்கு வருவோம். ஃபிகர் இட் அவுட்ல செகண்ட் கொஸ்டின் வந்து யூஸ் அ ப்ரொட்ராக்டர் டு ட்ரா ஆங்கிள்ஸ் ஹேவிங் த ஃபாலோயிங் டிகிரி. ஸோ 5 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி வரையறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்றது 110 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 110 டிகிரிக்கு முதல்ல நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அப்புறமா ப்ரொடெக்டர் எடுத்துட்டு வந்து நம்ம இந்த லைன் பேஸ் லைனை கொண்டு வந்து கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும். பேஸ் லைனை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 110 டிகிரியை நம்ம இங்க மார்க் பண்ண போறோம். ஸோ 110 டிகிரி எங்க இருந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேஸ் லைன் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 10, 20, 30, 40 இப்படியே வந்து இங்க வரும்போது 90, 100, 110. ஸோ 110 அப்படின்றது இந்த பாயிண்ட் நம்ம பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறமா திருப்பியும் ஒரு லைன் எடுத்து இந்த பாயிண்ட்டையும் இந்த இடத்தையும் கனெக்ட் பண்ணிட்டா நமக்கு 110 டிகிரி கிடைச்சிடும். ஸோ இதை வந்து மார்க் பண்ணி 110. ஓகே, இது எனக்கு எழுத முடியல. ஸோ இட்ஸ் 110 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வரைஞ்சாச்சு. அடுத்தது என்ன டிகிரி வரைய சொல்லியிருக்காங்க? 40 டிகிரிக்கு வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ 40 டிகிரி நம்ம இங்கே எடுக்க போகிறோம். அகைன் ஒரு பேஸ் லைன். ஸோ இந்த பேஸ் லைன் போட்டதுக்கு அப்புறமா ப்ரொடெக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து 90, 90 plus 100. ஸோ இந்த பக்கம் 80, இந்த பக்கம் 100 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே எனக்கு இது 80 டிகிரி, இந்த பக்கம் 100 டிகிரி. ஓகே, ப்ரொடெக்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ப்ரொடெக்டர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 40 டிகிரி பேஸ் லைன்ல 0 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி 40. ஸோ 0, 10, 10, 20, 30, 40. ஸோ இதுதான் நம்மளோட 40 டிகிரி. 40 டிகிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்து அந்த டாட்டையும் நம்மளோட இந்த டாட்டையும் கனெக்ட் பண்றது தான் நம்மளோட 40 டிகிரி. ஸோ இங்க ஆங்கிள் மார்க் பண்ணி 40 அப்படின்னு எழுதணும். இது செகண்ட் ஒன். இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம ஏ பி அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏ பி. ஸோ 40 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 75 டிகிரி. ஸோ 75 டிகிரிக்கு எடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து லைன் மார்க் பண்ணுறேன். ஸோ லைன் வந்து பேஸ் லைன். ஸோ பேஸ் லைன் மார்க் பண்ணியாச்சு. இந்த பேஸ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓகே, இந்த பேஸ் லைன்லேருந்து மார்க் பண்ணி 75, 0, 10 அப்படின்னு வந்து 70 இங்கே இருக்கு நமக்கு. இதில் நமக்கு ரெண்டு பக்கமும் 75 இருக்கிறதுனால சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் வரும். பேஸ் லைன் தான் வந்து 0 ஸ்டார்டிங். ஸோ அந்த ஸ்டார்டிங்லேருந்தே நான் கொண்டு வரேன். 0, 10, 20, 30, 40, 50, 60, 70 வந்துட்டு இங்கே வரும்போது 75. ஸோ 75 வந்ததுக்கப்புறமா இன்னொரு லைன் எடுத்து இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம 75 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகே, ஸோ 75 மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஏ, இந்த இடத்துல பி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1112. ஸோ 1112க்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் லைன் வரைஞ்சதுக்கப்புறமா இந்த ஆர்ம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1112. ஸோ மிடில் 90 தாண்டி பேஸ் லைன்லேருந்து ஆரம்பித்து இங்கே வரும்போது மிடில் 90க்கு அப்புறமா 100, 110, 112 அப்படின்றது
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 111, அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு 112. ஸோ அந்த ரெண்டாவது லைனில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இது, ஸோ இப்போ இதோட ஆங்கிள் 112. ஓகே, ஸோ இது 112. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் 134. ஸோ 134க்கு நம்ம அகைன் பேஸ் லைன், ஜீரோ கொண்டு வந்துட்டோம். ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரும்போது 90, 100, 110, 120, 130, 135 வந்து அந்த திக் லைனு. அதுக்கு முன்னாடி இருக்கிற லைனு 134. இதை இப்படி கனெக்ட் பண்ணால் நமக்கு 134 அப்படின்ற இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இது 134. இந்த பாயிண்ட்டை ஏன்னு மார்க் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட்டை பின்னு மார்க் பண்ணிக்கோங்க. Question number 3. Draw an angle whose degree measure is same as the angle given below. ஸோ இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ இந்த ஆங்கிள்க்கே நம்ம இன்னொரு டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இது என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படின்னா நம்மளோட இந்த ஆர்ம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகணும். இந்த ஆர்ம்லேருந்து ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஆர்ம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னொரு ஆர்மில் கம்ப்ளீட் பண்ணணும். நான் இந்த ஆங்கிளில் தான் பேஸ் லைன் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் பேஸ் லைன், இங்கே தான் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி இது இப்படியே போயிட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னா 90, 90க்கு அப்புறம் 100, 100க்கு அப்புறம் 110, 120 ரெண்டுத்துக்கும் நடுவில், அப்போ 115. ஸோ இதோட ஆங்கிள் 115 டிகிரி. இதுக்கு நம்ம இன்னொரு பிக்சர் வரைய போகிறோம்.